சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. சட்டசபையில் வெடித்த மோதல், போலீஸ் குவிப்பு. நேற்றைய தினம் உதயநிதி ஸ்டாலின் அதிரடி கைது, மாலையில் விடுதலை என தமிழக அரசியலில் அடுத்தடுத்து அரங்கேறிய அலைகளுக்கு மத்தியில் இன்று காலை 10 மணிக்கு தமிழக சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே தொடங்கியிருக்கு. நேற்று கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் கம்பீரமாக தனது ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களோட அவைக்குள்ள நுழைந்தார். தாவேக அரசின் முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் அரசியல் சூடு உச்சத்தில் இருந்தது. சட்டமன்ற மரபுபடி அவையின் முன்னணியில் ஆளும் கட்சியின் தலைவரான முதலமைச்சர் விஜயும் அவருக்கு நேர் எதிரே எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலினும் அமர்ந்திருந்தாங்க. இருவருக்கும் இடையே சில அடிகள் இடைவெளி மட்டுமே இருந்த போதிலும் அவைக்குள் நிலவிய மன ரீதியான இடைவெளி பல மைல் தூரத்திற்கு நீடித்தது. நேற்றைய கைது பலனத்திற்கு பிறகு இரு தலைவர்களும் அவையில் சந்திக்கும் போது என்ன நடக்கும், வார்த்தை போர்கள் வெடிக்குமா அல்லது பார்வையாலே சலசலப்பு ஏற்படுமா என அரசியல் பார்வையாளர்கள் மற்றும் அனைவரும் தங்களது கழுகு கண்களை 2 பேர் மீதும் உற்று நோக்கினாங்க. நீதி அமைச்சர் மரியா வில்சன் தாவேக அரசின் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரையாற்ற தொடங்கியதில் இருந்து உரை நிறைவடையும் வரை சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக முதல்வர் விஜய் தனது பார்வையை முழுக்க முழுக்க நிதி அமைச்சரின் பக்கமும் அவையின் சபாநாயகரும் பக்கமே வைத்திருந்தார். தனக்கு நேர் எதிரே கம்பீரமாக சிரித்த முகத்துடன் அமர்ந்திருந்த உதயநிதி ஸ்டாலினை நோக்கி ஒரு முறை கூட விஜய் தனது பார்வையை திருப்பவில்லை. தற்செயலாக கூட இருவரின் பார்வைகளும் சந்தித்து கொள்ளக்கூடாது என்பதில் விஜய் மிகவும் கவனமாக இருந்ததாக அவை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க. அதே வேளையில் எதிர்க்கட்சி தலைவர் வரிசையில் அமர்ந்திருந்த உதயநிதி ஸ்டாலின் நிதி அமைச்சரின் பட்ஜெட் அறிவிப்புகளை கவனித்தபடியே இடையே பலமுறை முதல்வர் விஜயை உற்று நோக்கினார். திமுகவின் மூத்த தலைவர்களோட இடையே பேசியபடியே அமர்ந்திருந்த உதயநிதி தாவேக அரசின் பட்ஜெட் அறிவிப்புகளின் போது சில இடங்களில் தனது புன்னகையும் சில இடங்களில் முகம் சுளிப்பையும் வெளிப்படுத்தினார். ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விடுமோ என்ற அச்சத்தில் வெளியே போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் எவ்வளவு முயற்சித்த போதிலும் விஜயின் பார்வை உதயநிதி பக்கம் திரும்பவே இல்லை. பட்ஜெட் உரை முழுவதும் இரு தலைவர்களுக்கும் இடையே எவ்வித கண் தொடர்பும் ஏற்படவே இல்லை. பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட இன்றைய நாளில் பெரிய அளவிலான அமளிகள் ஏதும் அவைக்குள் நிகழவில்லை என்றாலும் முதலமைச்சர் விஜயின் இந்த செயல் மற்றும் உதயநிதியின் அமைதியான அணுகுமுறை ஆகியவை வரவிருக்கும் நாட்களின் புயலுக்கு முன்னறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. நாளை வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு அதன் பிறகு பட்ஜெட் மீதான விவாதம் தொடங்கும் போது நேற்றைய கைது விவகாரம் மற்றும் காவிரி பிரச்சனை குறித்து திமுக தாவேகாவை கடுமையா சூகும் என்றும் அப்போது இரு தலைவர்களுக்கும் இடையா நேரடியா மோதல் ஏற்படும், அவையே வெடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. மேலும் தமிழ்நாட்டில் 2026-27 பட்ஜெட்டை மாநில நிதியமைச்சர் மரியா வில்சன் தாக்கல் செய்தார். அப்போது கான்ட்ராக்ட் விடப்படும் டெண்டர் முறைகேடுகளில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறதாகவும் இதன் மூலம் அரசு பணம் சேமிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் மக்கள் வரிப்பணத்தை தொடமாட்டோம், தொட்டவர்களையும் விடமாட்டோம் என குறிப்பிட்டார். இதற்கு அவையே சற்று நேரம் பயங்கரமாக வெடித்தது. திமுகவினர் சலசலப்பில் ஈடுபட்டனர். உதயநிதி ஸ்டாலினோ அமைதியாக அமர்ந்து அவர்கள் கூறுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். விஜயோ உதயநிதியை திரும்பி பார்க்க கூட இல்லை. தமிழ்நாட்டில் கடந்த மார்ச் மாதம் அப்போதைய திமுக அரசு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தது. அதைத் தொடர்ந்து கடந்த மே மாதம் நடந்த சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற விஜய் தலைமையிலான தாவேகா வெற்றி கழகம் இன்று தனது முதல் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சது. நிதியமைச்சர் மரியா வில்சன் இன்று சட்டசபையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அப்போது டெண்டர் முறையில் அரசு கொண்டு வந்த மாற்றத்தை அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக அவர் குறிப்பிட்ட துறையில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் மட்டுமே அந்த துறைகளின் டெண்டர்களில் கலந்து கொள்ள முடியும் என்பதையும் மாற்றியுள்ளோம். இதன் மூலம் தகுதி வாய்ந்த நிறுவனங்கள் எந்த ஒரு துறையின் டெண்டர்களையும் கலந்து கொள்ள முடியும். மேலும் இளம் தொழில் முனைவோரும் முதல் முறையாக அரசு டெண்டரில் கலந்து கொள்ளும் வகையில் சிறு மதிப்பு கொண்ட டெண்டர் விதிகள் தளர்த்தப்பட்டிருக்கு. இப்படி அரசு கொண்டு வந்த மாற்றங்களில் டெண்டர்களில் போட்டி அதிகரிக்கும். இதன் மூலம் அரசுக்கு ஏற்படும் செலவுகள் குறையும்.
நமது அரசு பொறுப்பேற்கும் முன்பு டெண்டர்களின் பெரும் தொகை குறிப்பிட்ட தனிநபர்களுக்கும் சில கட்சிகளுக்கும் மட்டுமே சென்றது. அதை தடுத்து நிறுத்தி நமது முதல்வர் சாதனை செஞ்சிருக்கிறார். அடுக்குமாடி குடியிருப்புகளான அமைதி பெற அரசிடம் வர வேண்டும் என்ற விதியை மாற்றியிருக்கிறார். சென்னை பெருநகர வளர்ச்சி குழு திட்டமே இதற்கான அனுமதியை பெறலாம் என சொல்லியிருக்கிறார். இந்த அதிகார பகிர்வின் மூலம் கட்டிட அனுமதிக்கான ஊழலை நிறுத்தியிருக்கிறார். மக்களின் வரி பணத்தில் ஒரு பைசா தொட மாட்டோம், தொட விடமாட்டோம், தொட்டால் விடமாட்டோம், இதற்கு முன்பு தொட்டவர்களையும் விடமாட்டோம் என்பதில் முதல்வர் உறுதியாக இருக்கிறார். இதனால்தான் அவரது பெயரை கேட்டாலே ஊழல்வாதிகள் ஓடி ஒளிகிறார்கள். இப்படி டெண்டர் முறைகேடுகளில் பல சீர்திருத்தங்களை அரசு கொண்டு வந்திருக்கிறது. மேலும் வருமானத்தை அதிகரிக்கும் பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளோம் என சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த அனைத்தையும் நோட் செய்து வைத்திருந்த உதயநிதி ஸ்டாலின், இது என்ன பட்ஜெட், சர்க்கஸ் கூடாரம் தான் இந்த பட்ஜெட், தொடர்ந்து இந்த பட்ஜெட்டில் எதுவுமே இல்லை, அனைத்துமே திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தின் மீது ஸ்டிக்கரை ஒட்டியிருக்கிறார்கள். வேற எதையுமே அவங்க புதுசாக பண்ணலை. பட்ஜெட் தாக்கல் செய்வது போல அவர்கள் போட்டோ மட்டும் எடுத்து கொண்டிருக்கிறாங்க. தலைவரின் ஒவ்வொரு திட்டத்தையும் அதற்கு மாற்று பெயர் வைத்து தற்போது பட்ஜெட் என்ற பெயரில் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அதையும் ஒழுங்கா செஞ்சிருக்கிறாங்களா? இல்லை. ஒரு திட்டத்தை ஆரம்பத்தில் இதெல்லாம் செய்வோம் என சொல்லிவிட்டு தற்போது அந்த திட்டத்துக்கு என்ன பெயர் வச்சிருக்காங்க, அந்த திட்டம் எங்கன்னு கேட்டால் அதற்கு பதில் இல்லை. தொடர்ந்து முதலமைச்சர் விஜயோ அமைதி காத்து வராரு. எப்போதான் அவர் வாய் திறந்து பேசுவார்னு எனக்கு தெரியல. மேலும் நான் சட்டசபையில் வந்தால் எங்கே பிரச்சனை வந்துடுமோ, விஜய் அவர்களால் என்னை ஃபேஸ் பண்ண முடியாதோ என்ற பயத்தாலே நேற்று அந்தளவுக்கு என்னை அலை கழிச்சாங்க. தொடர்ந்து நான் சொல்லாத விஷயத்தை சொல்லி என்னை ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக்குனாங்க. அதையெல்லாம் நான் பொறுத்து கொண்டேன். ஆனால் இனி நான் சும்மா இருக்க மாட்டேன். கண்டிப்பாக தாவேக அரசுக்கு தக்க பதிலடி கொடுப்பேன். எனக்கு செஞ்ச ஒவ்வொரு விஷயத்துக்கும் சரி, மக்களுக்கு அவங்க செஞ்ச விஷயத்துக்கும் சரி நான் பதிலடி கொடுப்பேன் என உதயநிதி ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இதற்கு முதலமைச்சர் தரப்பிலிருந்து நாங்கள் யாருடைய திட்டத்தையும் ஸ்டிக்கர் ஒட்டவில்லை, மக்களின் நலனுக்காக இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மக்கள் நலனுக்காக மக்களை கேவலமாக பேசியவர்களை கைது செய்தோம். அதுதான் தவிர எங்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் வந்தால் எங்கே அனைத்தும் வெளிவந்து விடுமோ என்ற நோக்கமெல்லாம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் எங்கள் பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதிக்கு வேண்டுமானாலும் பயம் இருக்கலாம். எங்கே நாம் ஊழல் செய்து விட்டோமோ அது வெளிக்கொண்டு வந்து விடுவார்களோ என்ற பயத்தில் அவர் ஓடி ஒளிகிறார். எங்களுக்கு ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை என தாவேகாவின் அமைச்சர்கள் கூறியிருக்கிறார்கள். இனி பட்ஜெட் விவாதம் சூடு பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது.